வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை கிருஷ்ணா. சித்ரா பௌர்ணமி 2024 எந்த நேரத்தில் எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் மனக்கவலைகள் தீரும்? தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியாக வழிபடுகிறோம். சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை சித்ரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறும். இந்த நாளில் சிவ வழிபாட்டினை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாகும். சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு செய்வதால் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி யமதர்மராஜனின் கணக்காளரான சித்திரகுப்தர் அவதரித்த நாளாக கருதப்படுவதால் இது அவருக்குரிய வழிபாட்டு நாளாகவும் கருதப்படுகிறது. சித்திரகுப்தரை வழிபடுவதால் மனதிலும் எண்ணங்களிலும் தெளிவு பிறக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும். இதனால் நாம் தவறுகள் செய்வது குறைந்து நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும், பலவிதமான நன்மைகள் பெருகிக் கொண்டே செல்லும் என்பதால் சித்ரா பௌர்ணமி வழிபாடு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பௌர்ணமி கிரிவலம். பௌர்ணமி வழிபாடு என்பது மிகவும் விசேஷமானதாக, பௌர்ணமி என்பது ஒரு முழுமை பெற்ற நாளாக கருதப்படுகிறது. அதோடு தெய்வீக அருள் நிறைந்த நாளாகவும் கருதப்படுவதால் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. பௌர்ணமி அன்று மலையை வலம் வந்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இதற்கு கிரிவலம் என்ற பெயர். அதிகமானவர்கள் திருவண்ணாமலை கிரித்தலத்தில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அன்று சென்று கிரிவலம் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது தவிர பழனி, திருப்பரங்குன்றம் ஆகிய தலங்களிலும் மலையை வலம் வந்து வழிபடும் வழக்கம் உள்ளது. கிரிவலம் வருவதற்கான காரணம், பௌர்ணமி அன்றுதான் சந்திர பகவான் தன்னுடைய முழு சக்தியையும் பெற்று முழுமை பெற்று சிவபெருமானின் அருளை பெற்றதாக ஐதீகம். ஜோதிடத்தில் மனோகாரகன் என அழைக்கப்படுபவர் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் சாபத்தால் தன்னுடைய வதனங்களை இழந்து தேய்ந்த போது பிறை சந்திரனை தன்னுடைய தலையில் அணிந்து சந்திர மௌலீஸ்வராக காட்சி தந்து சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்தவர் சிவபெருமான். அதனால்தான் சந்திரன் முழுமை பெற்ற காணப்படும் பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபட்டு கிரிவலம் வந்தால் மனக்கவலைகள் நீங்கி வாழ்வு ஒளிமயமாக மாறும் என சொல்கிறார்கள். சித்ரா பௌர்ணமியில் யாரை வழிபட வேண்டும்? பௌர்ணமிகளில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. அதுபோல் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபட்டால் அவர் நமக்கு பாவம் செய்யும் எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து புண்ணியங்கள் செய்யும் எண்ணங்களை அருள்வார்கள் என்பது நம்பிக்கை. அதனால்தான் இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுகிறோம். கையில் ஏடும் எழுத்தாணியையும் வைத்திருக்கும் சித்திரகுப்தர் இந்த நாளில் வழிபடலாம். சித்ரா பௌர்ணமி அன்று சிவபெருமான், சித்திரகுப்தர், சந்திரன், சத்யநாராயணன் ஆகியோரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. பொதுவாக பௌர்ணமி வழிபாட்டை மாலை நேரத்தில் சந்திரன் உதயமான பிறகுதான் மேற்கொள்ள வேண்டும். சித்ரா பௌர்ணமி வழிபாட்டு முறை. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி நாளான ஏப்ரல் 23 முடிந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வரலாம். கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைப்பவர்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏதாவது மலை கோயிலுக்கு சென்று மலையை வலம் வந்து வழிபடலாம். அதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். கோவிலுக்கும் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சித்ரா பௌர்ணமி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டில் 9, 6, 3 என எத்தனை முடியுமோ அத்தனை நெய் விளக்குகள் ஏற்றி சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடலாம். தேய்ந்து கொண்டே வந்த சந்திரனுக்கு எப்படி அருள் செய்தாயோ அதேபோல் தேய்ந்து வரும் என்னுடைய வாழ்க்கையிலும் சந்திரனைப் போல் எனக்கும் அருள் செய்து ஒளியேற்ற வேண்டும், என்னுடைய மனக்கவலைகளை போக்கிட வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். சித்திரகுப்தர் வழிபாடு. சித்திரகுப்தர் வழிபாடு செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் வீட்டின் பூஜை அறையில் நோட்டு, பேனா வைத்து வழிபடலாம். அதோடு சித்திரகுப்தருக்கு விருப்பமான சித்திரன்னங்கள் படைத்து வழிபடலாம். புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், புதினா சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் உள்ளிட்ட பல வகையான கலவை சாதங்கள் செய்து படைத்து வழிபடுபவர்கள் பொதுவாக சந்திரன் மற்றும் சித்திரகுப்தர் வழிபாட்டிற்கு தயிர் சாதம் சிலர் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். தயிர் சாதம் தவிர்த்து மற்ற சாதங்கள் படைத்து வழிபடலாம். பூஜை அறையில் படைத்த பிறகு மொட்டை மாடி அல்லது சந்திரன் தெரியும் இடத்தை சித்திரனங்கள் வைத்து சாம்பிராணி காட்டி வழிபட்ட பிறகு மற்றவர்களுக்கு அவற்றை பிரசாதமாக கொடுத்து நாமும் சாப்பிடலாம். இரவில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.